ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பத்தின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, புதிய நாளிலே கர்த்தர் நம்மை சந்திக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் பாதத்தில் நின்று ஜெபித்தீர்களா? பரிசுத்த வேதாகமத்தை வாசித்தீர்களா? கர்த்தரால் நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். போகட்டும். கர்த்தருடைய ஆவியான இன்னைக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா நற்செய்தியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 13வது வார்த்தை. அதிக நிச்சயம் அல்லவா, பொல்லாதவராகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்பவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, அதிக நிச்சயம் அல்லவா. ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள் என்று சொன்னார். ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாக கொடுப்பார். வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை செய்கிறவர். ஆம், எனக்கு அருமையான பரிசுத்த ஆவியை பரமபிதா கொடுக்கிறான்னு சொன்னார். இயேசுவின் நாமத்தினாலே அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து அதிகமாக நிச்சயமாக ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, மற்றெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். முதல்ல நம்ம எதை தேடுறோம்? ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னார், பொல்லாதவளாகிய நீங்களே. எந்த வகையில் பார்த்தாலும் நீங்களும் நானும் சுயநலவாதியாக தான் இருப்போம். நாயை குட்டிகளை பார்த்து நம்ம சொல்லுவாங்க, பெரிய ஆட்கள் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? எல்லாருமே சொல்லுவோம், நாய் எப்படி உள்ள பிராணி, நன்றி உள்ள பிராணின்னு சொல்லுவோம். அப்படி தானே? ஆனால் நாய்க்கு ஒரு சுயநலம் உண்டு. பார்த்துருக்கீங்களா? ஒரு பிஸ்கெட் பாக்கெட் எடுத்து போடுங்க, அது குட்டியை கூட அது சாப்பிடக்கூடாது. அது பக்கத்தில் போனால் உருமிட்டு வரும். எப்படி பார்த்தாலும் அது நன்றி உள்ள ஒரு இருதயம் உள்ள நம்ம சொல்கிறோம். ஆனால் அது எப்படியா, அதுக்கு ஒரு சுயநலம் இருக்குது. எந்த வகையில் பார்த்தாலும் நீங்களும் நானும் பொல்லாதவர்களாம். ஏதோ ஒரு வகையில் சுயநலம் நம்மகிட்ட அடித்தளத்தில் இருக்கும். நாம் சொல்லுவோம், நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுவோம். இல்லை, ஆகவேத்தான் உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பொல்லாதவர்களாய் நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு. யாருக்கா? உங்களுடைய பிள்ளை, சொந்த பிள்ளை, மாமிசத்தின்படி பிறந்த பிள்ளைகளுக்கு நீங்களே நல்லது கொடுக்க நினைக்கும் போது பரமபிதா பரிசுத்த ஆவியை தருவார். அந்த பரிசுத்த ஆவி உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டா சொலிப்பு வந்துடும். நீங்கள் ஜெபம் பண்ண போவீங்க, தனியாக ஆண்டவரோடு உறவாட போவீங்க. ஒரு நாள் எனக்கு அருமையானவர்களோ, ஒரு இரவு ஜெபத்திற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னதாய் புறப்பட்டு கொண்டிருந்தேன். அந்த வேளையில் திரும்பி நான் வீட்டு டோரை அடைக்கும் போது பார்க்குறேன், ஒரு சைடில் ஒரு கை மட்டும் தெரிஞ்சு கையில் ஏதோ போடுறாங்க. அந்த பார்த்த ஏதோ தெரியல, சைலண்டாக போய் அந்த கையெட்டி பிடிக்கும்போது அந்த கை ஒரு வாலிபனின் கை. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த தற்கொலை காய் முயன்று கொண்டிருந்த நேரம் அது. அப்படியே அவனுக்கு சுவிசேஷ சொல்லி அந்த தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டேன். நான் போகிற ஜெபத்துக்கே கூட்டிகிட்டு போய் அந்த இரவு வேளையில் அவனை ஜெபத்தில் அமர்ந்து பண்ணியிருந்தோம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவரை தொட்டா. அவன் வேலை வாய்ப்பு இல்லாதபடி இருந்தான், கண்ணீரோடு இருந்தான். கர்த்தர் அவனுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தார். அவன் அன்றைக்கு ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்தான். இன்றைக்கு தமிழக அரசாங்கத்தில் இருக்கிற மின்வாரிய இதில் இருக்கிறான். அந்த தம்பியை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவனை குடும்பமாக்கி அவனை ஆண்டவர் ரட்சிக்கும்படியாக ரட்சித்து அந்த ஒரு சபைக்குள்ளாய் கொண்டு போனார். இன்றைக்கும் அவன் கர்த்தருடைய வார்த்தை சுமக்கிறவனாம், கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிற பிள்ளையாகவும் இருக்கிறதை நான் கண்டு என் இருதயம் மகிழ்கிறது. காரணம் என்ன? எல்லாரும் கைவிட்டாங்க. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியான மாத்திரம் அவனை கைவிடலை. ஆண்டவர்கிட்ட கேட்டான், பரிசுத்த ஆவியை கொடுத்தார், பரிசுத்தமான பாதை நடத்தினார், அவனுக்கென்று வைத்திருக்க வேலையை கர்த்தர் கொடுத்தார். அதிகம் படித்தவன் அல்ல. ஆர்பரில் ஒரு போராட்டம் வந்தது. அந்த போராட்டத்தின் நிமித்தம் அந்த வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 300 பேர் அது அந்த வேலையில் கிடச்சிச்சு. அந்த வேலையில் ஒருவர் இந்த தம்பியும் போயிட்டார். இன்றைக்கு அனல் மின் நிலையத்திலே அரசாங்க வேலையில் இருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிகமாக நிச்சயமாக உண்டு. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொடுவீராக. விசேஷமாய் வாலிப தம்பி தங்கைகளுக்காக ஜெபிக்கிற தகப்பனே, பரிசுத்த ஆவியான கரத்தில் தன் வாழ்க்கை கொடுத்து நிற்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில வெளிச்சம் முதிப்பதாக. தகப்பனை இருளெல்லாம் மாறி போகட்டும். தகப்பனே, அவள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை செய்து மகிழ பண்ணும். ஆசீர்வதியும். இயேசு ரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தின் பிதாவே,
ஆமே. ஆமே. God bless you.